வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. இன்றைக்கி யாரை பற்றி பார்க்கலான்னாங்க, காளி தேவி, காளியை பற்றி பார்க்கலாம். அந்த அம்மா எப்படிப்பட்டவனாங்க, அந்த கோயில்கிட்ட நம்ம போய் வணங்கவே பயப்படுவோம் நிறைய பேர். ரொம்ப உக்கிரமாக இருப்பா, பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னு நினைப்போம். ஆனால் உண்மையிலேயே அந்த அம்மா வந்துங்க பயங்கரத்துக்கு பயங்கரம், அதே நேரத்தில் ரொம்பவும் சாந்தத்துக்கு சாந்தம். எப்படின்னாங்க, இப்போது அவங்கள வணங்குறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ காளி வேஷம்லாம் போடுறாங்க நிறைய பேர், தசராக்கெலாம் போடுறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னாங்க, நான் காளியோட புள்ளடான்னுவாங்க, என்னை டச் பண்ணி பாரு நீ அப்படின்னு. எதுக்காக அவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்கன்னாங்க, அவங்களுக்கு யாராவது பிரச்சனைகள் கஷ்டங்கள் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஒன்றுமே பண்ண வேணாம், அவங்க மாட்டு கம்முன்னு இருந்தால் போதுங்க, அந்த அம்மா வந்து இறங்கிடுவா. எப்படின்னா, அவகிட்ட முறையிடவே வேணாம், அவங்க எதுவுமே சொல்ல வேணாம். அவங்க பிள்ளைய தொட்டுட்டா அந்த அம்மா அவ்வளோ லேசில் விட மாட்டா. என்ன தான் அப்படி பண்ணுவான் அந்த அம்மா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தெய்வங்களே அந்த அம்மா முன்னாடி அஞ்சுவாங்கங்க. சிவனை தவிர வேறு யாருக்கும் அடிபணிய மாட்டா அந்த அம்மா. பயங்கர உக்கிர தேவி. நிறைய பெண் தெய்வங்களோட காவல் தெய்வம் அந்த அம்மா. அப்படிப்பட்டவ ஆக்ரோஷக்காரி. அவள் இறங்கிட்டான்னா இதுதான் நடக்கும், இவ்வளோ தான் நடக்கும்ன்றதை சொல்லவே முடியாதுங்க. நான் சொல்கிறதுல எதனா முரணான கருத்து இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உண்மை இதுதான். அதே நேரத்தில் அந்த அம்மாவை நெருங்கவே முடியாதா, ரொம்பவும் உக்கிரமான தேவியா அப்படின்னு நினச்சா அப்படியும் கிடையாதுங்க. யூடியூப்பில் ஒரு திருநங்கை சொன்னதை நான் கேட்டேன். காளி கோயில் வச்சுருக்காங்க. அந்த தெருவில் இருக்கிற குட்டி பசங்களாம் என்ன பண்ணுவாங்களாம், பேனா கொண்டு வந்து அந்த அம்மாட்ட வச்சுட்டு வணங்கிட்டு போய் எக்ஸாம் எழுதுவாங்களாம். அப்படி எழுதும் போதுங்க அந்த அம்மா அவ்வளோ துணை நிற்பாலாம். ஒரு குழந்தை கூட ஃபெயில் ஆகாதான். படிக்கவே இல்லைன்னா கூட அந்த குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு அறிவு, ஏதோ ஒன்று எழுதும்போதாவது அந்த ஞாபகத்தை எப்பயோ படித்த ஞாபகத்தை கொண்டு வந்து விட்டுருவா அந்த அம்மா. நல்லபடியாக எழுத வைப்பா, பாஸ் பண்ணவும் வைப்பா. அப்படிப்பட்டவ குழந்தையிலும் குழந்தை அந்த அம்மா. அங்காள பரமேஸ்வரி எப்படியோ அதே மாதிரி காளி தேவியும் ரொம்ப உக்கிரமான தேவி தான். அதே நேரத்தில் குழந்தை உள்ளம் கொண்டவள். அவள் காளியை வணங்கிட்டாலே வெற்றின்றது நிச்சயங்க. அந்த காலத்து மன்னர்கள் கூட போருக்கு போகிறதுக்கு முன்னாடி காளியை வணங்கிட்டு தான் அவங்க போருக்கே போவாங்க, கொற்றவை அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது காளி வந்து வெற்றியை தருபவள், தைரியத்தின் நாயகி. அவளை மிஞ்சின பவரே இல்லைன்னுவாங்க. பெண் தெய்வங்கள் வந்து யாருமே, எல்லா பெண் தெய்வ கோயில்களுக்கும் அந்த அம்மா தான் காவல் தெய்வமாக நிற்பாள். அதே மாதிரி சிவனை தவிர வேறு யாருக்கும் அடங்க மாட்டாள் அந்த அம்மா. அவள் எல்லையில்லா சக்தி கொண்டவ. தான் பிள்ளைங்கள் மேலே யாராவது துன்பங்கள் கஷ்டங்கள் கொடுத்தானா வந்து இறங்குனானா, அவங்க எவ்வளோ பேர் அதிகாரத்தில் பவரில் எதில் வேணாலும் இருக்கட்டும்ங்க, இந்த பூமியில் வாழவே விட மாட்டா அவள். அப்படி வந்து பண்ணிட்டு போயிடுவா. என்ன பண்ணுவானே யூகிக்க முடியாது. எதனால இப்படி நம்மளுக்கு நடந்ததுன்னு அவங்களும் யூகிக்கிறதுக்குள்ளே இருக்க மாட்டாங்க அவங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க காளி தேவி. ரொம்ப உக்கிரமானவ. அது ரொம்ப பாசக்கார தெய்வம். நம்மளுக்கு ஒன்றுன்னா அம்மானு நம்ம கூப்பிட்டோம்னா துடியாக வந்து இறங்குவா. அதுதான் காளியோட அம்சம். இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். வணக்கம், நன்றி.